ஸ்போர்ட்ஸ்ன்னு சொன்னாலே எல்லாருக்குமே கிரிக்கெட்டு, கபடி, ஃபுட்பால் இது எல்லாம் தான் ஞாபகம் வரும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் சப்பு சப்புன்னு அரைஞ்சு விளாடக்கூடிய கேமு, தலகாணியால் சண்டை போடக்கூடிய கேமுன்னு நிறைய வினோதமான ஸ்போர்ட்ஸ் இருக்கதாங்க செய்யுது. அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 10 வினோதமான விளையாட்டுகளுடைய லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அறம் யாதனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒய்ஃப் கேரிங் இந்த ஒரு விளையாட்டு நம்ம ஊருக்கு கண்டிப்பாக தேவைங்க. ஏன்னா கணவன்கள் மனைவியை தூக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு கேம் தான் இந்த ஒரு கேமு. அதாவது கணவன்கள் மனைவியை அவங்க முதுகில் தூக்கிக்கிட்டு எல்லைக்கோட்டை நோக்கி ஓடக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த ஒரு விளையாட்டு. அப்படி அவங்க எல்லைக்கோட்டை நோக்கி ஓடும்போது பல தடைகள் இருக்கும். உதாரணத்துக்கு பேரிகார்ட்ஸ், நீச்சல் குளம், வழுக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லிட்டு பல தடைகள் இருக்கும். இந்த பல தடைகளை தாண்டி போய் அந்த எல்லைக்கோட்டை அடையிறது தான் இந்த ஒரு விளையாட்டு. அப்படி வெற்றிகரமாக எல்லைக்கோட்டை அடையக்கூடிய கணவன்களுக்கு என்ன ஒரு பரிசு தருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய மனைவியின் எடைக்கு நிகராக பீர்களை பரிசாக கொடுப்பாங்க. நம்ம ஊரில் சரக்கடிச்சாலே மனைவிகள் திட்டுவாங்க. இங்கே சரக்கே பரிசாக தருவாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக மனைவிகள் இந்த விளையாட்டுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. பட் இருந்தாலுமே கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேம் தான் இந்த ஒய்ஃப் கேரியிங் கேம். ஆஸ்ட்ரிச் ரேசிங். பொதுவாக குதிரை பந்தயத்தில் குதிரைகளை மனிதர்கள் ஓட்டுவதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஆஸ்ட்ரிச் ரேஸில் மனிதர்கள் நெருப்பு கோழி மேலே ஏறி பயணம் செய்வாங்கங்க. அதாவது இது ஒரு ஹார்ஸ் ரேஸ் மாதிரி தான். எந்த ஒரு ஆஸ்ட்ரிச்சில் இருக்கக்கூடிய ஜாக்கி அந்த ரேஸில் முதல்ல போய் எல்லைக்கோட்டை தொடுறாரோ அவங்க தான் வெற்றியாளர்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுவாங்க. இந்த ஒரு ரேஸ் ஆனது ஆஸ்ட்ரிச்சில் விளையாடப்படுறதாலேயே ஆஸ்ட்ரிச்சில் பயணம் செய்யக்கூடிய ஜாக்கிகள் அதிலிருந்து கீழே விழுறதை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஃபன்னியாக இருக்கும். இந்த ஆஸ்ட்ரிச் ஆனது ரொம்ப கம்மியான வேகம் தான் போகும்னு நினைக்காதீங்க. இந்த ஆஸ்ட்ரிச் ஆனது மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. அதனாலே இந்த ஆஸ்ட்ரிச் ரேஸ் ஆனது அமெரிக்க நாடுகளில் மிக பிரபலமானது. இந்த ஒரு ஆஸ்ட்ரிச் ரேஸ் ஆனது ஆப்பிரிக்காவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கியூடிச் ஒரு மொரட்டி ஹாரி பாட்டர் ஃபேன் தான் இந்த ஒரு விளையாட்டை கண்டுபிடிச்சாரு. ஹாரி பாட்டர் இந்த விளையாட்டை விளையாடினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விளையாட்டை இன்ஸ்பயர் பண்ணி ரியல் லைஃப்பில் இந்த விளையாட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஒரு விளையாட்டு ஃபுட்பால் மாதிரி தான், ஆனால் கையில் விளையாடக்கூடியது. இந்த விளையாட்டில் விளையாடக்கூடிய வீரர்கள் அவங்களுடைய கவட்டைக்கு நடுவில் ஒரு தொடப்பத்தை ஹாரி பாட்டரில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் மாதிரி வச்சுப்பாங்க. அதை வச்சு பறக்கலாம் முடியாது. அப்படி வச்சுக்கிட்டு இந்த ஒரு விளையாட்டை விளையாடுவாங்க. ஃபுட்பால் மாதிரியே யார் அதிகமான கோல்களை பதிவு செய்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியுடைய வெற்றியாளராக அறிவிக்கப்படுறாங்க. இந்த போட்டியானது இப்போ UK மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் மிக பிரபலமாக நடந்துகிட்டு இருக்கு. சைக்கிள் பால் இந்த ஒரு லிஸ்ட்லேயே ரொம்பவே கஷ்டமான ஒரு விளையாட்டுனா இந்த ஒரு விளையாட்டுன்னு சொல்லலாங்க. இந்த ஒரு விளையாட்டானது ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த விளையாட்டு ஃபுட்பால் மாதிரி தான். என்ன ஃபுட்பாலில் காலால் விளையாடுவோம், ஆனால் இதில் சைக்கிளால் விளையாடணும். இதில் விளையாடக்கூடிய வேறு வீரர் சைக்கிளில் இருந்து இறங்கவே கூடாது. இறங்காமலே பாலை தட்டி கொண்டு போய் ஆப்போனன்ட்டுடைய கோல் போஸ்ட்டில் அவங்களுடைய கோலை பதிவு செய்யணும். அப்படி பதிவு செய்யும்போது பல சாகசங்களை இந்த சைக்கிளிஸ்ட் நிகழ்த்துவாங்க. அப்படி நிகழ்த்துறதை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு கஷ்டமான ஸ்போர்ட்ஸா இருக்கிறதாலேயே இந்த சைக்கிள் பாலுக்கு வருஷம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது. அதுல அதிகமா சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனி தான் டாமினேட் பண்ணி ஜெயிச்சுட்டு வராங்க. பூ ஸ்டிக்ஸ் உங்களுக்கு உடனடியாக ஒரு வேர்ல்டு கப் வேணுமா, அப்போ நீங்கள் போய் கலந்துக்கக்கூடிய ஒரு கேம் தான் இந்த பூ ஸ்டிக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பூ ஸ்டிக்ஸ் தான் இருக்கிறதுல ஈஸியான ஒரு விளையாட்டு. ஆனால் இதுக்கு மிகப்பெரிய லக்கு வேணும். இந்த விளையாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் ஆற்றுல குச்சியை போட்டு யாரோட குச்சி முதல்ல போகுதுன்னு பார்ப்போம்ல, அதுதான் இந்த விளையாட்டு. இந்த விளையாட்டில் ஆற்றுடைய ஒரு முனைக்கு நின்று ஒரு குச்சியை நிறைய பேர் போடுவாங்க. அப்படி போடும்போது யாருடைய குச்சி முதல் முறையாக எல்லை கோட்டை தொடுதோ அவங்க தான் இந்த போட்டியுடைய வெற்றியாளராக கருதப்படுவாங்க. இந்த ஒரு போட்டி எதனால கஷ்டமான போட்டி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த போட்டியில இதுவரைக்கும் ஜெயிச்ச ஒருத்தரை திரும்ப ஜெயிச்சதே கிடையாது. உங்களால இந்த போட்டியில ஜெயிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா, இங்கிலாந்துல இந்த போட்டி வருஷம் நடக்குது. நீங்க போய் இந்த பூஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்ல கண்டிப்பா கலந்துக்கலாம். சீஸ் ரோலிங் இந்த விளையாட்டை பார்க்கறதுக்கே ரொம்பவே காமெடியாக இருக்குங்க. இந்த ஒரு விளையாட்டில் போட்டியாளர்கள் எல்லாமே ஒரு மேட்டு மேலே நின்றுப்பாங்க. அந்த மேட்டில் இருந்து ஒரு சீஸ் துண்டை உருட்டி விடுவாங்க. அப்படி உருட்டி விட்ட உடனே அதை சேஸ் பண்ணி எல்லாருமே போய் யார் அந்த சீஸ் ரோலை முதல்ல எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த போட்டியுடைய ஒரு பொருளே. இந்த போட்டியில் என்ன ஒரு காமெடின்னு கேட்டிங்கன்னா, அந்த முகடானது செங்குத்தாக இருக்கும் இல்லையா, செங்குத்தாக இருக்கும்போது எல்லாராலையும் ஸ்ட்ரெயிட்டாக ஓடியெல்லாம் வர முடியாது. ஓடும்போதே உருண்டுட்டு தான் வர முடியும்.
முடியும். அப்படி அவங்க ஓடி வரும்போது உருண்டு கீழே விழுகிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே காமெடியாக இருக்கும். அப்படி உருண்டு கீழே வந்துமே அந்த சீஸ் ரோல்ஸை முதல்ல நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அப்படி கைப்பற்றினவங்க இந்த போட்டியுடைய சாம்பியன்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு போட்டியானது அதிகமாக இங்கிலாந்தில் தான் நடக்குது. இதில் பிரபலமானவர்களும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த போட்டியில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கிலாந்துக்கு தான் போகணும். ஸ்போர்ட் டாக்கிங் பார்க்கோவரையும் ஜிம்னாஸ்டிக்ஸையும் ஒன்றா சேர்த்து ஒரு நாற்காலியில் பண்ணால் எப்படி இருக்கும், அது தாங்க இந்த ஒரு கேமு. அதாவது இந்த கேமில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டூல் இதுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த ஸ்டூலை வச்சு நீங்கள் உங்களால் என்னென்ன சாகசங்கள் முடியுமோ அந்தந்த சாகசங்களை நீங்கள் பண்ணணும். அப்படி சாகசங்களை நீங்கள் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் போடுவாங்க. யார் அதிக மார்க்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவாங்க. ஒரு ஸ்டூலை வச்சு பல சாகசங்களை நிகழ்த்துறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் தானே. ஆனால் அப்படியும் ஒரு விளையாட்டானது இந்த உலகத்தில் இருக்கதாங்க செய்யுது. இது அதிகமாக ஜெர்மனியில் விளையாடப்படுது. இதுக்கான சாம்பியன்ஷிப்ஸும் ஜெர்மனியில் தான் நடத்தப்படுது. டோ ரெஸ்லிங், ஆர்ம் ரெஸ்லிங் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடா டோ ரெஸ்லிங்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஆர்ம் ரெஸ்லிங் மாதிரி தாங்க. என்ன ஆர்ம் ரெஸ்லிங்கில் நீங்கள் கைகளால் விளையாடுவீங்க, ஆனால் இந்த டோ ரெஸ்லிங்கில் நீங்கள் உங்களுடைய கால் கட்டை விரல்களால் விளையாடுவீங்க. இதுவுமே ஆர்ம் ரெஸ்லிங் ரூல்ஸ் அப்ளை ஆன ஒரு விளையாட்டு தான். அதாவது ஒருத்தருடைய கால் கட்டை விரலை இன்னொருத்தர் பிடிச்சிக்கணும். யார் அவங்களுடைய ஆப்போனண்ட்டுடைய கால் கட்டை விரலை முதல்ல தரையில் தொட வைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியுடைய வெற்றியாளராக அறிவிக்கப்படுவாங்க. இந்த ஒரு போட்டிங்கிறது வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆக்சுவலி இது ஒலிம்பிக்லேயே கொண்டு வர போகிறாங்களாமா, சும்மா சொன்னேன். ஆனால் அப்படி ஒரு பேச்சு அடிப்படுது. செஸ் பாக்ஸிங் பொதுவாக மூளை இருக்கிறவங்களுக்கு பலம் இருக்காது, பலம் இருக்கிறவங்களுக்கு அறிவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த செஸ் பாக்ஸிங்க்கு கண்டிப்பாக ரெண்டுமே இருக்கணுங்க. இந்த செஸ் பாக்ஸிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது செஸ்ஸையும் பாக்ஸிங்கையும் ஒன்றா சேர்ந்து விளையாடக்கூடிய கேமு. அப்படி எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு காம்படிஷனில் 2 பாக்ஸர்ஸ் முதல்ல செஸ்ஸை ப்ளே பண்ணுவாங்க. 3 நிமிஷம் ப்ளே பண்ணுவாங்க. 3 நிமிஷம் முடிஞ்சிட்டு 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 நிமிஷம் பாக்ஸிங் பண்ணுவாங்க. அதன் பிறகு மறுபடியும் 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு 3 நிமிஷம் செஸ் விளையாடுவாங்க. மறுபடியும் 3 நிமிஷம் பாக்ஸிங் பண்ணுவாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது யார் முதல்ல செக்மேட் பண்ணுறாங்க இல்லை யார் முதல்ல பாக்ஸிங்கில் நாக் அவுட் பண்ணுறாங்களோ அவங்க இந்த போட்டியுடைய வெற்றியாளராக அறிவிக்கப்படுவாங்க. இந்த ஒரு போட்டிக்கு அறிவும் முக்கியம், பலமும் முக்கியமாக இருக்கிறதாலேயே இந்த போட்டியானது ஒரு வியர்டஸ்ட் ஸ்போர்ட்டாகவே கருதப்படுது. இதுக்குமே வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லாம் நடக்குது. அதில் நிறைய பேர் ஜெயிச்சும் இருக்காங்க. நீங்கள் மனதளவிலையும் உடலளவிலும் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த செஸ் பாக்ஸிங்கை விளையாண்டு பார்த்தே ஆகணும். ஓகே மக்களே, அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. நாம் பார்த்த இந்த விளையாட்டுகளில் நீங்கள் எந்த விளையாட்டை விளையாட ஆசைப்படுறீங்க, எந்த விளையாட்டை விளையாடினா ஜெயிப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் அரை வித்தியாதனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை.